நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு முக்கியமான நிகழ்வு இது. இன்னும் சொல்லப்போனால் ஒரு முக்கியமான அரசியல் நிகழ்வும் கூட. ஏன்னா இந்த தமிழீழத்தினால அந்த போரில் பாதிக்கப்பட்ட நம்ம எந்த அளவுக்கு கருவறுக்கப்பட்டோம் அந்த மண்ணில் அப்படிங்கிறத இங்கே இருக்கக்கூடிய தமிழ் தேசியவாதிகளிடையே, தமிழ் பற்றாளர்களிடையே அதை அந்த அந்த ஸ்பிரிட்டை கடத்தணுங்கிறது முக்கியமான ஒரு நாளாக அவங்க இதை பார்க்குறாங்க. இது அந்த நாம் தமிழர் கட்சிக்கே ஒரு பெரிய பொலிட்டிக்கல் ஈவெண்ட்டும் கூட. இன்னைக்கு அவங்க தேர்தல் வாக்கு சதவீதம் அதிகமாகிட்டே வருது. 1.1 இன்னைக்கு 8.2 வரைக்கும் வந்திருக்காங்க போது. ஆனால் இந்த 2026 அட்லீஸ்ட் இன்னைக்கு சில சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளார போக வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்காங்க. இந்த ஸ்ட்ராட்டஜியை ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி எடுத்திருந்தாங்கன்னா இன்னைக்கு என்டிகே இன்னும் ரொம்ப அட்வான்ஸ் லெவலில் போயிருந்துருப்பான். இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி வளர்ந்ததே சோஷியல் மீடியானால தான். இன்னைக்கு சோஷியல் மீடியா ஐடி விங்கனுடைய பவர் என்னன்னு காமிச்சது நாம் தமிழர் தான். எல்லாத்துக்கும் ஆரம்ப புள்ளியா இருந்தது நாம் தமிழர் தான். அப்போ அவங்களுக்கு தெளிவாகவே புரியுது. இன்னைக்கு உதாரணத்துக்கு விஜய் அவர்கள் வராரு. விஜய் அவருக்கு ஒரு மீடியா வெளிச்சம் இருக்கு. ஒரு பேச்சு பேசினா கூட உடனே அது டிபேட்டாக எடுக்கப்படுது. சீமான் பார்த்தீங்கன்னா பேசுகிற கருத்துக்கள் பெரிய அளவுக்கு டிபேட்டாக எடுக்கப்படுறது இல்லை. அது என்ன காரணம்னு தெரியல. ஸோ அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கு இந்த செய்திகளை பூரா கடத்துறதுக்கு இன்னைக்கு சமூக ஊடகங்கள் தான் இன்னைக்கு பெரிய பக்கபலமாக இருக்கிறதே நாம் தமிழர் கட்சிக்கு சமூக ஊடகங்கள். அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. அதை அவங்க சரியாகவே பயன்படுத்திட்டு இருக்காங்கன்னு தான் நான் பார்க்குறேன். ஏன்னா காரணம் நீங்கள் தேர்தல் கட்சி ஆரம்பித்து 2010 ஆரம்பித்து இன்றைக்கி 16 வருஷம் ஆயிடுச்சு. நீங்கள் இப்போ 16 வருஷம் ஆகும்போது நீங்கள் தேர்தலில் நின்றும் 16லேருந்து நீங்கள் தேர்தலில் நின்றுட்டுருக்கீங்க. தேர்தல் நின்றும் ஒரு 10 வருஷம் ஆகும்போது எந்த ஒரு கட்சியாக இருந்தாலும் இன்றைக்கி நம்ம வெளியே என்ன இப்போ சீமான் இன்றைக்கி மேடைதோறும் எவ்வளவோ முழங்குறாருன்னு பார்த்துருக்கோம். இந்த முழக்கத்தை சட்டமன்றத்துக்குள்ளார முழங்கினா அதனுடைய பவர் எப்படி இருக்கும்? அதோட மட்டும் இல்லாமல் இந்த தடவை சார், நாளைய தினம் மாவீரர் நாள் காரைக்குடியில் சீமானவர்கள் போட்டியிடுவார்னு எதிர்பார்க்கப்பட்ட தொகுதியில் நடக்குது. இதற்கு முன்னாடி 5 பெரும் மாநாடுகளை நாம் தமிழ் நடத்திருந்தாங்க. 5மே மிகப்பெரிய ஒரு இம்பேக்டை ஏற்படுத்தினது. அவங்களுக்கும் சாதகமான சூழல் ஏற்படுத்தியிருந்தது. இப்போ மாவீரர் நாள் மேலே மிகுந்த ஃபோக்கஸை திருப்பியிருக்கு. குறிப்பாக கடந்த முறை நடந்த இணையச்சு பொதுக்கூட்டம் மிகப்பெரிய ஒரு வரவேற்பையும் மக்கள் கூட்டத்தையும் அளித்த அளவுக்கு இதுவும் எதிர்பார்க்கப்படுகிறது. எப்படி பார்க்குறீங்க சார் இது? இல்லை, இது மாவீரர் திருநாளுங்கிறது ரொம்ப ரொம்ப ஒட்டுமொத்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை தமிழர்களும் இதை அஞ்சலி செலுத்தக்கூடிய நாள் நவம்பர் 27. ஸோ இது முதல் 1982 முதல் விடுதலை படையினுடைய விடுதலை புலிகளினுடைய முதல் லெப்டினன்ட் சேகர் அவர்கள் முதல் உயிரிழப்பை சந்திக்கிறாங்க 6/5 சாயங்காலம். ஸோ அந்த 6/5 தான் அந்த ஈகை சுடரேற்றுதல் நிகழ்வும் அந்த 6/5 பண்ணுறாங்க. இது சில இடத்துல பார்த்திங்கனாக்கா மாவீரர் வாரம்னே பல இடங்களில் கொண்டாடப்பட்டு அந்த உயிர் நீத்த வீரர்களை பூரா மரியாதை செலுத்தி பெரிய அளவுக்கு செய்கிறாங்க. இது ஐயா பிரபாகரன் அவர்கள் இருக்கும்போது 1989 இதை அவர் அனௌன்ஸ் பண்ணி நவம்பர் 27 இது மாவீரர் திருநாளாக நம்ம மாவீரர் நாளாக கொண்டாடணுங்கிறத கொண்டாடிட்டு இருக்காங்க. அன்னையிலிருந்தே அது ஒரு எழுச்சி உரையெல்லாம், அதுக்குன்னு உறுதிமொழி இருக்குது, அதுக்குன்னு ஒரு பாடல் இருக்குது, கொடியேற்றுதல் எல்லாம் நிகழ்வுகள், ஒரு பெரிய நிகழ்வுகள். ஏன்னா மீதி இருக்கக்கூடிய அந்த படைகளுக்கு எப்படி அந்த உற்சாகத்தையும் ஊக்கத்தையும் ஆக்கத்தையும் அழித்து அந்த விடுதலை வேட்கையை ஊட்டி எந்த அளவுக்கு அந்த தமிழீழத்தை நம்ம நிலைநிறுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த விழா 89 கொண்டாடப்பட்டது. இதை தொடர்ந்து கொண்டாடிட்டு இருக்காங்க. இப்போ நாம் தமிழர் கட்சி ஆரம்பித்ததுலேருந்தும் அதை அவங்க ரொம்ப சீரும் சிறப்புமாக கொண்டாடிட்டு இருக்காங்க. ஸோ இது உள்ளபடியே நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு முக்கியமான நிகழ்வு இது. இன்னும் சொல்லப்போனால் ஒரு முக்கியமான அரசியல் நிகழ்வும் கூட. ஏன்னா இந்த தமிழீழத்தினால அந்த போரில் பாதிக்கப்பட்ட நம்ம எந்த அளவுக்கு கருவறுக்கப்பட்டோம் அந்த மண்ணில் அப்படிங்கிறத இங்கே இருக்கக்கூடிய தமிழ் தேசியவாதிகளிடையே, தமிழ் பற்றாளர்களிடையே அதை அந்த அந்த ஸ்பிரிட்டை கடத்தணுங்கிறது முக்கியமான ஒரு நாளாக அவங்க இதை பார்க்குறாங்க. இது அந்த நாம் தமிழர் கட்சிக்கே ஒரு பெரிய பொலிட்டிக்கல் ஈவெண்ட்டும் கூட. அதோட மட்டும் இல்லாமல் இந்த தடவை சிவகங்கையில் நடக்குது. ஸோ அவருடைய அந்த காரைக்குடி இதில் நடத்துகிறாங்க. அவருடைய சொந்த ஊர் மாவட்டத்திலே நடத்துகிறாங்க. ஸோ இது ஒவ்வொரு இடத்துலையும் மற்ற ஊர்லலாம் நடந்ததை விட இன்றைக்கி ஒரு
வில்லேஜை நோக்கியும் போகுது அது. அப்போ வந்து இது பெரிய வாரியான இடத்துல இன்றைக்கி கிராமப்புற மக்கள்கிட்டையும் இதை வந்து இன்னும் பெரிய அளவுக்கு கடத்தணும், பெரிய அளவுக்கு வந்து இந்த உணர்வை கொண்டு வரணுங்கிறதுல ஒரு முனைப்பாக இருக்காங்கன்னு பார்க்குறேன். குறிப்பாக இதில் அந்த காரைக்குடின்றது வந்து சீமானவர்கள் போட்டியிடக்கூடிய தொகுதின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு எதிர்பார்க்கக்கூடிய ஒன்றாக இருக்குது. மற்ற தொகுதிகள்லாம் வந்து வேட்பாளர் போட்டு வராங்க, இன்னும் அந்த தொகுதியில் வந்து வேட்பாளர் யாருன்னு சொல்லிட்டு அறிவிக்கப்படாமல் இருக்குது. சீமானவர்களும் கொஞ்சம் பொலிட்டிக்கலாக இந்த மூவை எடுக்கிறாரா, அவரோட தொகுதியில் வந்து வெற்றி பெற்றாகணும்னு சொல்லிட்டு இந்த மாநாட்டையும் அங்கே வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. இந்த மூவ் ரைட்டுன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, இது கட்டாயமாக இல்லை. இப்போ இன்றைக்கி வந்து அவங்க தேர்தல் வந்து வாக்கு சதவீதம் அதிகமாகிட்டே வருது. 1.1 இன்றைக்கி 8.2 வரைக்கும் வந்திருக்காங்கங்கும் போது வாக்கு சதவீதம் அதிகமாகிக்கிட்டு இருக்கு. மக்கள்கிட்ட வந்து நன்மதிப்பும் ஆதரவும் கொண்டு வந்துட்டு இருக்காங்கங்கிறது அவங்களுடைய மெயின் ப்ளஸ் பாயிண்ட்டு. ஆனால் இந்த 2026 அட்லீஸ்ட் வந்து இன்றைக்கி சில சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளார போக வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்காங்க. எதனாலன்னு? ஏன்னா காரணம் வந்து நீங்கள் தேர்தல் கட்சி ஆரம்பித்து 2010 ஆரம்பித்து இன்றைக்கி 16 வருஷம் ஆயிடுச்சு. நீங்கள் இப்போ 16 வருஷம் ஆகும்போது நீங்கள் தேர்தலில் நின்றும் 16லேருந்து நீங்கள் தேர்தலில் நின்றுட்டுருக்கீங்க. தேர்தல் நின்று ஒரு 10 வருஷம் ஆகும்போது எந்த ஒரு கட்சியாக இருந்தாலும் இன்றைக்கி நம்ம வெளியே வந்து என்னது, இப்போ சீமான் வந்து இன்றைக்கி மேடை தோறும் எவ்வளவோ முழங்குறாருன்னு பார்த்துருக்கோம். இந்த முழக்கத்தை சட்டமன்றத்துக்குள்ளார முழங்கினா அதனுடைய பவர் எப்படி இருக்கும்? நிச்சயமா அவ்வளோதான். அப்போ அந்த இடத்துல வந்து ஏன்னா சட்டமன்றத்தில் நீங்கள் பேசும்போது அது வந்து சட்டமன்ற குறிப்பில் இடம்பெறும். இன்றைக்கி இன்னும் எத்தனை 100 ஆண்டுகள் ஆனாலும் அந்த குறிப்பில் அது இருக்கும். இன்றைக்கி மேடை பேச்சுகள் அப்படி இல்லை, அந்த காணொலி கீற்றொலி இருக்கிற வரைக்கும் இருக்கும். அதுக்கு மேலே வந்து அது இதாகிடும். ஸோ அப்போ அது இல்லாமல் இங்கே பேசும்போது அது ஒரு வெறும் விமர்சன கடைகளாக மட்டும் மாறிடும். நீங்கள் சட்டமன்ற உறுப்பினராக நீங்கள் வந்து ஒரு சட்டமன்றத்தில் இருந்து பேசும்போது அந்த பேச்சுக்குண்டான மரியாதை லெவலே வேறு, அந்தஸ்து வேறு. அப்போ அந்த கட்டாயம் வந்து இன்றைக்கி நாம் தமிழர்கள் அவருக்கு இருக்குது. ஏன்னா எந்த ஒரு அரசியல் கட்சிக்கும் சட்டமன்றத்தில் உறுப்பினர்கள் உள்ளார அனுப்புறது தான் பிரதானமான நோக்கமாக இருக்கும். அப்போ அந்த நோக்கத்தை நோக்கி அவங்க பயணிக்கிறாங்கங்கும் போது உள்ளபடியே அது வந்து சரியான நடவடிக்கைன்னு தான் நான் பார்க்குறேன். குறிப்பாக இந்த தேர்தலில் அவங்க பண்ணக்கூடிய அந்த டிஜிட்டல் பிரச்சாரம் அப்படின்றது வந்து கொஞ்சம் அக்ரெசிவாக பண்ணிட்டு வராங்க. மற்ற கட்சிகள் வந்து இன்னும் பிரச்சாரத்தை வந்து அந்த அளவுக்கு அக்ரெசிவாக ஸ்டார்ட் பண்ணாத வரையில் இவங்க கொஞ்சம் அட்வான்ஸாகவே அதை பண்ணிட்டு வராங்க. நாம் தமிழர் போன்ற கட்சிகளுக்கு அந்த விஷயம் வந்து தேவைப்படக்கூடிய ஒன்றா இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா மற்ற கட்சிகளை ஈஸியாக போய் பீப்புள் அடைஞ்சிருவாங்க. நாம் தமிழர் கட்சி வந்து இன்னும் அந்த அளவுக்கு பெரிய கட்சியாக வளராத கட்சி, அதாவது மக்களை ஈஸியாக அணுகிற அளவுக்கு. ஸோ இந்த டிஜிட்டல் பிரச்சாரம்ன்றது அவங்களுக்கு கை கொடுக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்லை, கட்டாயமாக இன்றைக்கி நாம் தமிழர் வளராத கட்சின்னு நம்ம சொல்ல முடியாது. இல்லை, திமுக அதிமுக பண்ணக்கூடிய அந்த பிரச்சாரம் நீங்கள் இது வந்து 8.2% வாங்கி இன்றைக்கி அங்கீகரிக்கப்பட்ட கட்சி. அதனால் அது வந்து ஒரு பெரிய அந்தஸ்தை வாங்கியிருக்கக்கூடிய கட்சியாக தான் நான் பார்க்குறேன். இன்றைக்கி நாம் தமிழர் கட்சி வளர்ந்ததே வந்து சோஷியல் மீடியானால் தான். ரைட். இன்றைக்கி சோஷியல் மீடியா ஐடி விங்கனுடைய பவர் என்னன்னு காமிச்சது நாம் தமிழர் தான். அந்த கோடு போட்டாங்க பாருங்கள், ஆரம்பத்தில் அந்த கோடு போட்டது வந்து நாம் தமிழர் தான் ஃபஸ்ட்டு. தமிழ்நாட்டில் வந்து அந்த அளவுக்கு பெருசாக வந்து ஐடி விங்குங்கிறது பிரபல்யமாகாத நேரத்தில் அந்த சமூக வெளியை வந்து சமூக ஊடகங்களை சரியான வழியில் பயன்படுத்துனது வந்து சீமானவர்கள். நாம் தமிழர் கட்சியை சார்ந்த நண்பர்களெல்லாம் அதை பெரிய அளவுக்கு பண்ணி நீங்கள் எங்களை மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் காமிக்கலாம், எங்களுக்கு வந்து சமூக ஊடகத்தின் மூலியமாகவே ஒரு கட்சி வளர்க்கப்பட்டதுன்னா அது வந்து நாம் தமிழர் கட்சி தான். அப்போ அந்த இடத்த இன்றைக்கி அவங்க வழிகாட்டினதெல்லாம் இன்றைக்கி மற்ற கட்சி வந்து இன்றைக்கி அவங்களுடைய செல்வாக்க, பணபலத்தை, அதிகார பலத்தை, ஆட்பலத்தை எல்லாம் வச்சு அவங்க பெரிய மெகா சைஸில் இப்போ பண்ணுறாங்க. இன்றைக்கி திமுகலாம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஐடியில் வந்து பெரிய லெவலுக்கு பண்ணுறாங்க. இது அதிமுகவினுடைய ஐடி விங்க அந்த அளவுக்கு பெருசாக இல்லை. பாரதிய ஜனதாவும் வந்து பார்த்திங்கன்னா அண்ணாமலை இருக்கிற வரைக்கும் வார் ரூம்னு போட்டு அந்த ஐடி விங்கு பயங்கரமாக வேலை பார்த்துச்சு. இப்போ அண்ணாமலை அவர்கள் இல்லாமல் இப்போ நயினார் நாகேந்திரன் வந்ததுக்கப்புறம் பெரிய அளவுக்கு அவங்க சைடில் ஐடி விங்கில் பெரிய அளவுக்கு ஆக்டிவிட்டி இல்லை. ஆனால் இது எல்லாத்துக்கும் வந்து ஆரம்ப புள்ளியாக இருந்தது வந்து நாம் தமிழர் தான். அப்போ அவங்களுக்கு தெளிவாகவே புரியுது. இன்றைக்கி உதாரணத்துக்கு விஜய் அவர்கள் வராரு. விஜய் வந்து அவருக்கு வந்து ஒரு மீடியா வெளிச்சம் இருக்குது. ஏன்னா அவர் வந்து பெரிய திரை விமர்சனம், அதனால் அவர் ஒரு சின்ன ஒரு பேச்சு பேசினா கூட உடனே அது வந்து டிபேட்டாக எடுக்கப்படுது. சீமான் வந்து பார்த்திங்கன்னா பேசுகிற கருத்துக்கள் பெரிய அளவுக்கு டிபேட்டாக எடுக்கப்படுறதில்லை. அது என்ன காரணம்னு தெரியல. ஸோ அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கு இந்த செய்திகளை பூரா கடத்துறதுக்கு இன்றைக்கி சமூக ஊடகங்கள் தான் இன்றைக்கி வந்து பெரிய பக்கபலமாக இருக்கிறதே வந்து நாம் தமிழர் கட்சிக்கு சமூக ஊடகங்கள் தான். அதில் எந்த மாற்று கருத்து இல்லை, அதை அவங்க வந்து சரியாகவே பயன்படுத்திட்டு இருக்காங்கன்னு தான் நான் பார்க்குறேன். குறிப்பாக இப்போது சமீபத்தில் பாண்டிச்சேரியில் ப்ரெஸ் மீட் கொடுக்கும்போது ரிப்போர்ட்டருக்கும் சீமான் அவர்களுக்கு இடையான சண்டை வந்து பெரிய ஒரு இஷ்யூவாக பேசப்படுது. இதை வந்து 3 பிரிவின் கீழே வந்து அவர் மேலே வந்து வழக்கு பதிவும் பண்ணியிருக்காங்க.
நாம் தமிழர் கட்சியிலேருந்து கிளைம் பண்ணும்போது விஜயகாந்துக்கு என்ன பண்ணாங்களோ அதை தான் இப்போ சீமானுக்கு பண்ண நினைக்கிறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வந்து வைக்கிறாங்க. இன்னொன்று ஆதாரபூர்வமாக சொல்லக்கூடிய விஷயம் வந்து அந்த குறிப்பிட்ட செய்தி நிறுவனத்தை சேர்ந்த ரிப்போர்ட்டர் வந்து அந்த செய்தி நிறுவனம் வந்து சீமான் பற்றிய செய்திகளே இது வரைக்கும் வெளியிட்டதில்லை, அவருக்கு ப்ரெஸ் மீட்டில் என்ன வேலை அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுப்புறாங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் இது? இல்லை, இதில் சீமான் அவர்கள் வந்து ஒரு கட்சியினுடைய தலைவர், ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியினுடைய தலைவர். அவர் வந்து பேச்சாற்றல், சீமானுடைய பேச்சாற்றல் எப்படி இருக்கும், அவருடைய பேச்சு வீச்சு மாதிரி இருக்குங்கிறதெல்லாம் எல்லாமே பார்த்துருக்கோம். ப்ரெஸ்ஸை வந்து ரெகுலராக காலையிலையும் மாலையிலையும் ப்ரெஸ் மீட்டு, இப்போ மற்றவங்களாம் கூட யாரும் ப்ரெஸ் மீட் அந்தளவுக்கு நடத்துறதில்ல, அதிகமான ப்ரெஸ் மீட் நடத்திக்கிட்டு இருக்கிறவர் சீமான். அப்படி இருக்கிறவர் வந்து ஒரு சாதாரண ரிப்போர்ட்டர் கேட்ட கேள்வியில் வந்து ஈல்டாகி இந்த அளவுக்கு அவர் கொதிச்சு போய் இப்படி பேசணுங்கிற அவசியமே இல்லை. அது வந்து எனக்கு தெரிஞ்சு சீமான் அவர்கள் கொஞ்சம் அவரை கண்ட்ரோல் பண்ணியிருந்திருக்கணும்னு நான் பார்க்குறேன். இன்றைக்கி நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா, அந்த செய்தியாளர் வந்து இது வரைக்கும் சீமானை பற்றி செய்தியே போடலை. அப்போ நீங்கள் ஒரு ப்ரெஸ் மீட்டுக்கு வரும்போது இது வரைக்கும் என்னை பற்றி நீங்கள் ரிப்போர்ட் போட்டிருக்கீங்களா, செய்தி போட்டிருக்கிறீங்களா, அப்படின்னா நான் உங்கள் கேள்விக்கு பதில் சொல்லுவேனுங்கிறது எந்த விதத்துலையும் நியாயம் இல்லையே. நீங்கள் ஒரு ப்ரெஸ் மீட்டுங்கும் போது இது க்ளோஸ்டு ப்ரெஸ் மீட்டும் கிடையாது, ஓப்பன் ப்ரெஸ் மீட்டு. யார் வேணால் மைக்கும் கேமராவும் இருக்கிறீங்க வரலாம். இப்போ நீங்கள் கூட ஒரு யூடியூப் சேனலாக இருந்தால் நீங்கள் உங்கள் கேமராவை மைக் எடுத்துகிட்டு போகலாம். இல்லை நீங்கள் யூடியூப் சேனல்லாம் வரக்கூடாதுன்னு எங்கேயோ சொல்ல முடியுமா? அப்போது இந்த இடத்துல வந்து இப்போது விஜயகாந்த் அவர்களுக்கு என்னென்னலாம் நடந்துச்சு இதே ப்ரெஸ் மீட்டில். அப்போது அங்கே வரக்கூடியவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மோசமான நோக்கம் இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்களும் வருவாங்கல்ல. இல்லை, பத்திரிகையாளருங்கிற பேரில் பசுந்தோல் போத்திய மற்ற ஆட்களும் அங்கே வருவாங்க இல்லையா, புலிகளும் வரும் இல்லையா. அப்போ அதையெல்லாம் எதிர்பார்த்து தானே நீங்கள் பதில் சொல்லணும். வரவும் பூரா என்னுடைய ஆதரவாளராகவே இருப்பான், இல்லை வந்து என்னுடைய, இப்போ நம்மளே உங்ககிட்ட நீங்கள் பேசுகிறீங்க, சீமானை பற்றி பேசும்போது நம்ம வந்து சீமான் பக்கம் இருக்கக்கூடிய நியாயங்களையும் பேசுகிறோம். அவர் என்னென்ன இம்ப்ரூவ், அதுக்காக நான் சீமானுடைய நியாயத்தை பேசும்போது நான் சீமான் ஆதரவாளராகவே எப்படி கருதிட முடியும்? இப்போ விஜயை பற்றி பேசுகிறோம், விஜயனுடைய ஆதரவையும் சொல்கிறோம், விஜய்க்கு எதிராக இருக்கக்கூடிய கருத்தையும் சொல்கிறோம். பார்த்துட்டு இவர் விஜய் ஆதரவாளர் நம்ம எப்படி முடிவு பண்ணணும்? நம்ம எல்லா பக்கமும் இருக்கக்கூடிய சரியும் பேசுகிறோம், தவறுகளையும் நம்ம சுட்டி காட்டுறோம். அப்படி இருக்கும்போது ஒரு பத்திரிகையாளராக வரீங்க வந்து அதில் 4 சப்போர்ட்டரும் வருவான். உங்களை 4 பேர் உங்களை எந்த மாதிரி கேள்வியை கேட்டால் உங்களை காலை இழுத்து விட முடியுங்கிறதையும் கேள்வி கேட்டுட்டு தான் வருவான். அப்போ அந்த மாதிரி பத்திரிகையாளர் வருவாங்கன்னு எதிர்பார்த்து தானே நீங்கள் உட்காந்துருக்கணும் அங்கே. அப்போ நீங்கள் கேள்வியை கடந்துட்டு போங்க. இல்லை, இந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது, நீங்கள் கேட்குற கேள்வி நியாயமானதா இல்லை, இது வந்து ரொம்ப குதர்க்கமான கேள்வியாக இருக்குது, இதுக்கு எனக்கு பதில் சொல்ல விருப்பம் இல்லை. இதில் எங்கேயாவது வந்து பத்திரிகையாளர்கள் கூட போட்டி போட்டுக்கக்கூடிய வருதா? இல்லை. இப்போ அண்ணன் சீமானே என்ன சொல்கிறாரு, விஜய் அவர்கள் வந்து அந்த வீடியோ விட்டார் இல்லையா, நானாக இருந்தால் எப்படி பேசியிருப்பேன்னு ஒரு கனெக்ட் பண்ணி காமிச்சாரா இல்லையா? நிச்சயமா. அப்போ இன்றைக்கி அதை மிஸ் பண்ணீங்க? புரியுது. விஜய் எப்படி வந்து அந்த உணர்வுகளை கடத்தி இருக்கணுங்கிறத நடித்து காமிக்கிறாரு. அப்போ இன்றைக்கி நீங்கள் ப்ரெஸ்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணணுங்கிறது ஏன் நீங்கள் அதை நீங்களே ஏன் உங்களை வந்து அந்த நிலையை வந்து இழந்த அந்த பத்திரிகையாளர் கூட சண்டைக்கு போகணும்? அந்த ஆள் பத்திரிகையாளர் இல்லைன்னு கூட வச்சுக்கோங்க, இல்லை வேணுனே பிளான் பண்ணப்பட்ட பத்திரிகையாளர், இதெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்கணுமா இல்லையா? நிச்சயமா. அப்போ இந்த இடத்துல வந்து சீமான் அவர்கள் அவர் அந்த ஒரு டென்ஷன் ஆகி அந்த மாதிரி வந்து ஒரு உரிமையில் பேசியிருக்கணுங்கிற அவசியம் இல்லை. இன்றைக்கி எல்லா பத்திரிகையாளர்களையும் மதித்து என்ன கேள்வி இருக்கான்னு கேட்டு பதில் சொல்கிறாள் சீமான். இது அவர்கிட்ட இருக்கக்கூடிய பெரிய திறன். அதை நான் பெரிய மாறாட்டுறேன். வேறு யாருன்னா கூட எப்படா கேள்வி முடியும், எப்படா அந்த இடத்த விட்டு போகலான்னு நினைப்பாங்க. சீமான் இன்னும் வேறு எதாவது இருக்கா யார் கேட்டாலும் சொல்லுவார். ஆனால் இந்த இடத்துல ஏன் வந்து அவருடைய அந்த பேலன்ஸை விட்டாருங்கிறது எனக்கு தெரியல. அப்போ இதெல்லாம் எதிர்பார்த்து தான் வரணும். நம்ம அங்கே இது நடக்குமா நடக்காதா சார் என்ற நிச்சயம் நடக்கும். அப்போ கட்டாயமாக வந்து நீங்கள் அதெல்லாம் எதிர்பார்த்து தானே இருக்கணும். அப்போ அது இந்த இடத்துல சீமான் அவர்கள் இன்னும் கொஞ்சம் சூதானமாக சுதாரிச்சிருந்திருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய பார்வை. இது வந்து அதிமுக கூட்டணி அமைச்சாங்க, எடப்பாடி அவர்கள் வந்து பிரச்சாரம் போனார் தமிழ்நாடு முழுக்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்பவே சைலண்ட்டாக இருக்காங்களோ அப்படின்ற ஒரு பேச்சுக்கள் வந்து அடிப்படுது. 2026 அவங்க அக்ரெசிவாக அணுகிறது இல்லையான்ற ஒரு கேள்வி இருக்குது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அவங்களோட அணுகுமுறையை? இல்லை, எடப்பாடியார் அவர்களுக்கு வந்து இன்றைக்கி 72 வயசு ஆயிடுச்சு. இன்றைக்கி 72 வயசுலேயும் ஒரு 180 185 தொகுதியை கடந்து இன்றைக்கி வந்து எல்லா இந்த சட்டமன்ற தொகுதிக்கு பூரா போய் இன்றைக்கி தேர்தல் பிரச்சாரம் பண்ண ஒரே அரசியல் கட்சி தலைவர் அவர் தான். இந்த வயசில் பஸ்ஸை போட்டுட்டு அதுக்கு எவ்வளோ விமர்சனங்கள்லாம் வந்துச்சு. விஜய் போனார்னா கூட விஜய் வந்து மாவட்டத்துக்கு ஒரு இடம், அது இல்லாமல் 6வது மாவட்டத்தில் போகும்போது கரூர்லேயே பிரச்சனை ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இன்னும் போகலை. அப்போ விஜய் போனது வந்து 6 மீட்டிங் தான். இவர் வந்து 185 மீட்டிங்கு சட்டமன்றமாக போய் அவர் பண்ணி அதை எல்லா இடத்துலையும் கூட்டம்
செல்வாக்கு அதெல்லாம் பண்ணுறாங்க. அது வந்து கூட்டப்பட்ட கூட்டம், கூடிய கூட்டம் எல்லாமே அரசியல் கட்சியில் இதெல்லாம் சொல்லுவார் பாருங்க, கவுண்ட் பண்ணி அரசியல் இதெல்லாம் சர்வ சாதாரணமாக வைப்பாங்க. அந்த மாதிரி இந்த கூட்டமும் அந்த மாதிரி கூட்டம்னு கூட வச்சுக்கங்க. ஆனால் இந்த வயசுலையும் போய் ஒவ்வொரு இடத்துலையும் பெரிய களமாட்டுறாரு. இப்போ தீபாவளிக்கு அப்புறம் எடுத்துங்க, இன்னைக்கு டெல்டா விவசாயிகளுடைய பிரச்சனையை வெளியே கொண்டு வந்தது யாரு? இப்போ அதிமுக சார்பில் தீபாவளிக்கு அடுத்த நாள் போறாரு, பத்திரிகையாளர்கள் அப்புறம் வாங்கன்னு கூப்பிட்டு போறாரு. கூப்பிட்டு போய் இன்னைக்கு எடப்பாடியார் அவர்கள் வந்து இன்னைக்கு அந்த மலைக்கு அப்புறம் அங்கே போய் நிற்கலன்னா இன்னைக்கு டெல்டா விவசாயிகளுடைய கண்ணீர் சிந்துறது வந்து இந்த ரத்த கண்ணீர் உலகத்துக்கு தெரிஞ்சிருக்குமா? நிச்சயம் இருக்குது. அப்போ அவர் நல்லா தானே செயல்பட்டு இருக்காரு. அப்போ அவங்க வந்து இன்னும் நம்ம என்னன்னா அந்த கூட்டணி வந்து திடப்படுத்தணும். அந்த கூட்டணியில் வந்து எப்படி வந்து இன்னும் வந்து வெறும் அதிமுக பாரதிய ஜனதாங்கிறது மட்டும்தான் அதிகாரப்பூர்வமாக அறிக்கப்பட்ட கட்சிகளாக இருக்குது. மீதியெல்லாம் என்டிஏவில் எந்தெந்த கட்சிகள்லாம் உள்ளார வருது அப்படிங்கிறத பூரா இவங்க வந்து முனைப்போட செயல்படுத்திகிட்டு இருக்கணும். அதில் கொஞ்சம் தொய்வு இருக்கிறதுங்கிறத நானும் பார்க்குறேன். இல்லை, அவங்களோட அந்த மூவே ரொம்ப ஸ்லோவாக இருக்குல்ல சார். ஏன்னா இப்போ பாமக பிளவுபட்ட பாமகவும் இருக்குது, அது ஒன்று சேர்ந்து அதிமுக வருமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. என்டிஏல 2024 இருந்த கட்சிகள் கூட அவங்க பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்களான்னு தெரில. தேமுதிகவோட நிலைப்பாடு என்னவா இருக்குன்னு சொல்லிட்டு தெரியல. அவங்க மோஸ்ட்லி வந்து திமுக கூட போவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இந்த 2024 என்டிஏ கூட இருந்த கூட்டணிகள் என்ன முடிவு எடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? இல்லை, அதுதான் இப்போ என்டிஏவில் இருந்த தினகரன் இப்போ இல்லை, ஓபிஎஸ் இப்போ இல்லை, இவங்க 2 பேரும் என்டிஏ விட்டு வெளியிட்டாங்க. வாசன் ஐயா அவர் அங்கே தான் இருக்கார், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. பாட்டாளி மக்கள் கட்சி 2ஆக பிரிஞ்சிருக்கு. 99% வந்து அன்புமணி ராமதாஸ் வந்து என்டிஏ கூட்டணிக்கு தான் வருவார். இல்லைன்னா அவங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு என்ன இருக்குன்னா விஜய் அவர்கள் ஒரு வாய்ப்பாக இருக்காங்க. ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே ஒரு பார்வை என்னன்னா சினிமாக்காரங்களை வந்து, ஏன்னா இப்போ ரஜினிகாந்த் அவர்கள் வந்து அரசியலுக்கு வரன்னு சொல்லப்பட்ட காலத்திலேயே வந்து பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய எதிர் விமர்சனங்கள் வந்து அப்போ ஜாஸ்தி இருந்தது வந்து சீமானவர்கள்ட்ட இருந்தும் பாட்டாளி மக்கள் கட்சிகிட்ட இருந்ததும் அந்த விமர்சனங்கள் எதிர் விமர்சனங்கள் அதிகமாக இருந்துச்சு. அதனால் வந்து அவங்க போவாங்களா விஜய் பக்கங்கிறது ஒரு கேள்விக்குறி. ஆனாலும் சில பேச்சுவார்த்தைகள் நடந்துகிட்டு இருக்க மாதிரி தகவல் வருது. ஆனால் இருக்கிற சுச்சுவேஷனில் வேற முடிவு இல்லை. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் இன்னைக்கு அரசியல் கட்சிகளுக்கு வந்து இந்த 26 தாண்டி அரசியல் கணக்குகள் இருக்குது. இதுக்கு முந்தைய காலகட்ட அரசியல் கணக்குகளும் இருக்குது. அந்த மாதிரி இருக்கும்போது இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி வந்து எனக்கு தெரிஞ்ச 99% வந்து என்டிஏ கூட தான் போய் அலைன் ஆவாங்கங்கிறத நான் பார்க்குறேன். அதாவது அன்புமணி ராமதாஸினுடைய பிரிவு. இதே வந்து ஐயா ராமதாஸ் அவர்களுடைய பிரிவு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு திமுகக்குள்ளார போகிறதுக்கும் அவங்க முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க, அதில் மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் இன்னைக்கு ஐயா ராமதாஸ் உள்ளார போனால் திருமாவளவன் ஐயா அவருடைய கணக்கு என்ன? சந்தேகம் தான். ஏன்னா அவர் ஆல்ரெடி கிளைம் பண்ணியிருக்காருல்ல சார். அவர் நாங்கள் சாதியவாதத்துக்கூட மதவாதத்துக்கூட கூட்டணியே இல்லை என்ன வந்தாலுங்கிறத பயங்கரமாக முரசு கொட்டி அறிவிச்சார் அவர். அப்போ இன்னைக்கு வந்து அப்போ கூட கேட்குறாங்க, இல்லை இப்போ அது வந்து அன்புமணி தானே தலைவராக இருக்காரு, இப்போ உங்களுக்கு என்னங்கிற கேள்வியும் வைக்கப்படுது. இல்லை, அவர் யார்கிட்ட இருந்து பாடம் படித்தார்? ராமதாஸ் அவர்கள். அப்போ அவர் நடத்தின பாடத்தில் எப்படி வந்து இவர் வந்து அந்த சாதிய எண்ணம் இல்லாமல் போயிருங்கிற கேள்வியும் முன் வச்சிருக்கார். அப்போது திருமாவளவன் அண்ணன் அவர்கள் அன்புமணியை எதிர்க்கிறத விட சாதிய ரீதியாக டாக்டர் ராமதாஸை எதிர்க்கிறது தான் அவருடைய பிரதான எதிர்ப்பு. புரியுதா இல்லையா அந்த ஈக்குவேஷன்? அப்போ இன்னைக்கு நீங்கள் ஐயா ராமதாஸை நீங்கள் உள்ளார கொண்டு வந்தீங்கன்னா திருமாவளவன் அந்த கூட்டணியில் இருப்பாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்துடும். அப்போது இந்த பெரிய சிக்கல் வந்து திமுக கூட்டணிக்கு இருக்குது. நிச்சயமா. அப்போ இது எல்லாமே நம்ம கூட்டி கழிச்சு பார்க்கும்போது இன்னைக்கு பீகாரினுடைய வெற்றி நம்ம சாதாரணமாக எடுத்துக்க முடியாது. ஒரு தேர்தல், ஒரு மாநிலத்தினுடைய தேர்தல் இன்னொரு மாநிலத்தினுடைய தேர்தலினுடைய முடிவுக்கு வந்து 100க்கு 100 அப்படியே அமையாதுங்கிறது எனக்கு உடன்பாடு உண்டு. ஆனாலும் அதனுடைய தாக்கம் இருக்கும் இல்லையா? அந்த தாக்கம் இப்போ பக்கத்து ஊரில் இப்போ வந்து ஒரு புயல் வருதுன்னு வச்சுக்கோங்க, புயல் வர இடத்துல மட்டுமா மழை பெய்யுது? பக்கத்து ஊர்களுக்கெல்லாம் பெய்யுதா இல்லையா? அந்த மாதிரி தான் இப்போ பீகாரினுடைய தேர்தல் தாக்கம் தமிழகத்திலையும் இந்த கூட்டணியில் அந்த திமுக, அதாவது அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணியை வலுப்படுத்துறதுக்கு பாரதிய ஜனதாவுடைய பெருவெற்றி, பீகாரில் அடைஞ்ச வெற்றி வந்து அவங்களுக்கு இங்கே கை கொடுக்குன்னு நான் பார்க்குறேன். அப்போ இன்னைக்கு பிரிஞ்சிருந்தாலும் இந்த என்டிஏ கூட்டணி வந்து திருப்பி இப்போ எடப்பாடியினுடைய ஸ்டாண்ட் என்ன? தினகரனை சேர்த்திக்க மாட்டோம், ஓபிஎஸ்ஸை சேர்த்திக்க மாட்டோம், ரைட்டு. எங்கே சேர்த்திக்க மாட்டோம்? அதிமுகவில் சேர்த்திக்க மாட்டோம். இது என்டிஏவில் போய் சேரும்போது அவருக்கு என்ன பிரச்சனை இருக்குது? நீங்கள் கொடுக்குற சீட்டில் நீங்கள் கொடுத்துதுங்க, அவ்வளோதான். அப்போ அந்த மாதிரி அவங்க ஏதாவது ஒரு இடத்துல அவங்க நெகோஷியேட் பண்ணி அதை கொண்டு வருவாங்கங்கிறத நான் பார்க்குறேன். ஆனால் பேலன்ஸ் இருக்க தேமுதிக சார். தேமுதிக நீங்கள் ஒவ்வொரு எலெக்ஷன்லேயும் அவங்களுக்கு இதே தான், கடைசி வரைக்கும் அவங்க 2 பக்கமும் நெகோஷியேட் பண்ணுவாங்க. எங்கே வந்து ஸ்ட்ராங்காக பெட்டராக நெகோஷியேஷன் முடியுதோ அந்த இடத்துல போவாங்க. ஸோ இன்றைக்கி வந்து இந்த 2021 தேமுதிக வாங்கின வாக்கு சதவீதம் எவ்வளோ? 0.4%. 2020
ஒன்றில் சொல்கிறேன் சாரி 0.4%. இது அதிமுக கூட சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு 2.3% வருது. அதுவும் கேப்டன் அவர்களோட மறைவுக்கு பிறகு அனுதாப வாக்குகளும் அங்கே கிடைக்குது. அதே மாதிரி அதிமுகவினுடைய வாக்குகளும் இங்கே கிடைக்குது. அப்போ இன்னைக்கு விஜயகாந்த் ஐயா இல்லாத நான்லாம் விஜயகாந்தினுடைய பெரிய அவரெல்லாம் ஒரு மாமனிதனாக பார்த்த நபரில் நானும் ஒரு ஆள். விஜயகாந்த் ஐயா இறந்து அவருடைய இறுதி ஊர்வலம் போகும்போது கண்ணீர் சிந்தாத நபர்கள் தமிழ்நாட்டில் யாருமே இருந்திருக்க முடியாது அரசியல் கட்சிகள். அந்த மாதிரி ஒரு விஜயகாந்த் மாதிரி ஒரு உன்னத மனிதனை இனிமேல் பார்க்க முடியுமா அரசியல் களத்தில்ங்கிறது பெரிய ஒரு இதுதான். ஸோ அந்த மாதிரி ஒரு நபர் இல்லாத இன்னைக்கு தேமுதிக எப்படிங்கிறது இன்னைக்கு ஒரு இது இருக்குது. அப்போது இதை அவங்க தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஆனாலும் இன்னைக்கு எல்லா கட்சிக்கும் இன்னைக்கு என்ன ஒரு அட்வான்டேஜ்னா, இன்னைக்கு விஜய்ங்கிற ஒரு ஆள் உள்ளார வந்துட்டனால அவங்க கூட்டணியை அமைக்கிறதுக்கு ஒரு ஆல்டர்னேட் வாய்ப்பு இருக்கிறனால அவங்க சீக்கிரம் முடிவு எடுக்கிறதுக்கு யோசிக்கிறாங்க. இதான் நமக்கு எப்படியா இருந்தாலும் இல்லைனா இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் இருக்குல்ல, இங்கேயும் டோர் லாக்டு அங்கேயும் டோர் லாக்டுனா இன்னொரு டோர் இருக்குல்ல, அப்படிங்கிற ஒரு ஆல்டர்னேட் இருக்கிறனால அவங்க கடைசி வரைக்கும் அந்த நெகோசியேஷனை அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அந்த வாய்ப்பை பயன்படுத்தலான்னு பார்க்குறாங்க. எல்லா கட்சியுமே அந்த ஜனவரி மாதம் எல்லாமே மாநாடு நடக்குது. எல்லா கட்சியும் ஜனவரியில் சொல்கிறேன்னு இருக்காங்க. அப்போ ஜனவரி 2 தெளிவாக தெரிஞ்சிடும் நமக்கு யார் யார் எங்கெங்கே போகிறாங்க அப்படிங்கிறது எல்லாமே. அப்போ இந்த கூட்டணி கட்சிக்கு வர்றவங்களும் கூட்டணி கட்சிக்கு வரணுங்கிறவங்களும் அவங்களும் என்ன பார்ப்பாங்கன்னா, இவங்க வரனால நமக்கு என்ன சினர்ஜி இருக்குது, அவங்க வரனால நமக்கு கூடுதலான பலன் இருக்கா, இல்லை நம்மக்கிட்ட இருக்கிற பலம் அவங்களுக்கு ஷேர் ஆகுதாங்கிறதையும் கணக்கு போடுவாங்க. வரவங்க அப்புறம் வாங்க வாங்கன்னு சேர்த்துக்கிட்டாங்கனாலும் அதுவும் மோசம், அதுவும் அவங்களுக்கு சிக்கலாக முடிஞ்சிடும். ஏன்னா இன்றைக்கி ஒரு கூட்டணி வரும்போது ஒரு கட்சிக்கு நீங்கள் சீட்டு கொடுத்தாகணும். அப்போ அந்த சீட்டு கொடுக்கும்போது அவங்கனால உங்களுக்கு நீங்கள் ஒரு 4 சீட்டு கொடுக்குறீங்கன்னா அவங்கனால உங்களுக்கு 10 சீட்டு ஜெயிக்கிற அளவுக்கு இருக்கணும். நிச்சயமா. அப்போ தான் நீங்கள் அந்த சீட்டை கொடுப்பீங்க நீங்கள். அப்போ இதுதான் சினர்ஜி. இல்லை நம்ம இவங்களை கொடுக்குறனால இவங்களுக்கு ஒரு 10 சீட்டு கொடுக்குறனால அவங்களுக்கு தான் ஆதாயம், நமக்கு அவங்கனால எந்த விதமான ஆதாயமும் இல்லைன்னா அந்த கட்சியை கூட்டணி கூடுவாங்களா? மாட்டாங்க. ஸோ இது எல்லாமே இத்தனை கணக்குகள் இந்த கூட்டணிக்குள்ளார இருக்குது. அப்போ இது எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் மீறி போச்சுன்னா 2 இப்போ நவம்பர் 25 இன்னும் ஒரு மாதம் 1.5 மாதத்தில் எல்லா விஷயமும் கொஞ்சம் கிளாரிட்டி தெரிஞ்சிடும். ஸோ ஜனவரியிலேருந்து இந்த அரசியல் 2026 ஆட்டக்காலம் படு ஜோராக ரொம்ப சூடாக. ஏன்னா இன்றைக்கி வரைக்கும் யாரும் பெரிய அளவுக்கு கேம்பெயின் ஸ்டார்ட் பண்ணல. நிச்சயமா. அப்போ கேம்பெயின் ஸ்டார்ட் பண்ணும்போது தான் என்ன மாதிரி பிரதானமான அவங்களுடைய கேம்பெயின் ஸ்லோகனோ இல்லை எதை முன்னிலைப்படுத்தி வராங்கங்கிறது பூரா இனிமேல் தான். அப்போ அந்த ஜனவரியில் ரொம்பவே தெளிவாக நமக்கு ஒரு புலப்படும். ஜனவரி பொங்கல் வாக்கில் ஒரு ஜனவரி 15 இதுலலாம் நல்லா தெளிவாக நமக்கு தெரிஞ்சிடும். இப்போ இன்றைக்கி விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒரு கமிஷனர் ஆஃபீஸ் முன்னாடியே போயிட்டு மூர்த்தி அவர்களை அடிச்சாங்களே, ஏதாவது நடவடிக்கை எடுக்கப்பட்டதா? அவர் கைது சட்டப்பட்டார், நடவடிக்கை எடுத்தாங்க, அவரை கைது பண்ணாங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு வண்டியில் போய் இடிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு வக்கீலை போட்டு அடித்தாங்கல்ல, அதுக்கு என்ன நடவடிக்கை பட்டது? அந்த நபர் மேலே, பாதிக்கப்பட்ட நபர் மேலே கேஸ் போடப்பட்டது. அப்போது இது எல்லாம் என்ன காரணத்தினால ஏன் அந்த இடத்துல அது கூட அவர் திருமாவளவன் அவர்கள் ஸ்டேஜில் பேசும்போது என்ன சொல்கிறார், சும்மாங்க அவருங்க 4 தட்டுனாங்க, சரியாக கூட அடிக்கலைங்கன்றார். அப்போ என்ன சொல்கிறார் அவருடைய தொண்டர்கள்ட்டே, நீங்கள் சரியாகவே அடிக்கலை, அடுத்த தடவை இந்த மாதிரி இருந்தால் அட்டி பிச்சை எடுக்கணுங்கிற கமாண்டை கொடுக்குறாரு. அப்போ இதெல்லாம் எதிர்கட்சியில் இருக்கும்போது இதெல்லாம் பேசிட முடியுமா? அப்போ இதெல்லாம் தான் ஆளுங்கட்சி கூட்டணியில் இருக்கும்போது இதெல்லாம் பயங்கரமான அனுகூலங்கள். இதை விட்டு கொடுக்கறதுக்கு எந்த அரசியல் கட்சியும் தயாராக இருக்க மாட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு என்னன்னா, எப்படியாவது நம்ம கூட்டணியில் சீட்டை அதிகமாக வாங்கணும், அதுக்கு நம்ம எதெல்லாம் காம்ப்ரமைஸ் பண்ணாலும் கவலை இல்லை. இல்லைனா தூய்மை பணியாளர்கள் போராட்டத்துக்கு போயிட்டு நான் முதலமைச்சர் கூட எனக்கு அப்பாயின்மெண்ட் இருக்குது, நாளைக்கு வேற ஒரு விஷயமா சந்திக்கிறேன், உங்களுடைய கோரிக்கையை நான் பேசுகிறேன்னு சொன்னார்ல, நைட் 12 மணிக்கு பார்த்தார் அண்ணன் திருமா. வாழ்த்துக்கள், பாராட்டுறோம். ஆனால் அவங்களுடைய பிரதான கோரிக்கை என்ன? பணி நிரந்தரம் பண்ணணுங்கிறது. ஆனால் நீங்கள் இதே உங்களுடைய பிறந்தநாள் விழாவில் என்னன்னு போய் பேசுனீங்க 3-4 நாள் கழிச்ச? குலத்தொழிலை ஆதரிக்கிற மாதிரி இருக்கும், பர்மனன்ட் பண்ணாதீங்கன்னு பேசுகிறார். அதுக்கு ஒரு காரணத்தை தூக்கி கொடுக்குறார். இல்லை இது குலத்தொழில் ஆகிடும் அப்படின்ட்டு. அது எப்போ பேசுனீங்கன்னு அங்கே நியாயமாக இருந்திருக்கோம். சரி, இன்றைக்கி நீங்கள் எல்லாருமே தூய்மை பணியாளர்களாக இருக்கிறீங்க, நான் இதை ஏற்றுக்கவே முடியாது என்னால். தூய்மை பணியாளர்களே நீங்கள் வேலையே செய்யக்கூடாது, அடுத்த 2-3 வருஷத்துக்கு உங்களுக்கு கட்சி சார்பில், விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் உங்களுக்கு எல்லாத்துக்கும் மாதமான இப்போ நீங்கள் வாங்குகிற சம்பளம் 3 வருஷம் கூட, அடுத்த 2 வருஷத்துக்கு நான் சம்பளம் தரேன், இல்லை வேண்டாம் 1 வருஷத்துக்கு நான் சம்பளம் தரேன், 12 மாதத்துக்கு இந்த சம்பளம் உங்கள் வீடு தேடி வரும், இந்த 12 மாதத்துக்குள்ளார நீங்கள் வேறு ஏதோ ஒரு நல்ல வேலையை பார்த்துங்க. அதை சொல்லியிருந்தால் அருமையான தலைவர்னு பாராட்டியிருக்கலாம். நீங்கள் சொல்லக்கூடிய குலத்தொழில நீங்கள் செய்யாதீங்கன்னு சொல்லி பாராட்டியிருக்கலாம். ஆனால்
அதையெல்லாம் விட்டுட்டு இன்னைக்கு அவங்க தினசரி சாப்பாட்டுக்காக கஷ்டப்பட்டுட்டு இருக்கக்கூடிய மக்கள், அவங்க கிட்ட போய் நீங்கள் பொய் வாக்குறுதி கொடுத்து நான் இந்த மாதிரி முதலமைச்சரை பார்க்குறேன், நான் உங்களுடைய கோரிக்கையை வலியுறுத்துறேன்னு சொல்லிட்டு பிறந்த நாளில் போய் நீங்கள் திமுகவை விட மோசமான ஒரு துரோகத்தை வந்து நீங்கள் தூய்மை பணியாளர்கள் மேலே செய்கிறீங்களே. சார் பல்வேறு கேள்வி தெளிவாக சார். நன்றி சார்.